அம்மா கொல்லு பேத்தி கொஞ்சம் போல ஜசிதா ஹாய் தின்னப்பா வந்துற நீங்களா எந்த பஸ்ல வந்தீங்க? புல்லட் எங்க வெயிட் பண்ணுது? ஒரு புல்லட்ல டிரைவர் இந்த டிரைவர் ஏன் புல்லட் ஓட்டாரு, அந்த டிரைவர் இந்த புல்லட் ஓட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். என்ன ஊருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா மூஞ்ச பார்த்தால வந்து தெரிஞ்சிருக்கு. அம்மாவோட அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போகிறதுனால மேடத்துக்கு ரொம்ப குஜாலும் கிளம்பிட்டாங்க. காலைல ஏஞ்சோடனே இது செய் அப்பாவுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு வா, இதை செஞ்சு கொடுத்துட்டு வா, ஆட்டை பார்த்துக்க அதை பார்த்துக்க சொல்லிட்டு அப்பாவுக்கும் அம்மா அட்வைஸு என்னையும் கிளம்பு நீங்கள் என்னையும் அவ்வளோ தூரம் படுத்திட்டாங்க ஒரு பாடு. அம்மா வீட்டுக்கு போனோன்னு ஒரு சந்தோஷம் தானே, சந்தோஷம் வேற ஒரு ஆர்வம் வேற. ரொம்ப நாள் கழிச்சு போறோம், என்னென்ன மாறி இருக்குன்னு தெரியாது, என்னெல்லாம் இருக்குதுன்னு கூட தெரியாது. அதனால எக்ஸைட்மெண்ட்டோட போறீங்க அப்ப. அப்புறம் வந்து கூத்தாண்டு திருநாள் வந்து இப்போ வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இன்னைக்கு வந்து நெருப்பு நாங்கள் வந்து எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, நெருப்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு. அதனால வந்து நெருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம், கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வருஷம் வந்து திருநாள் நடக்கும். ஆனால் வருஷம் போயிடுவோம். சின்ன பசங்களாம் இருக்கிறதுக்கு அங்கேயே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதத்துல இருக்கலாம் அங்கேயே போயிடுவோம். அங்கேயே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருநாளாக முடிஞ்சு அம்மா வந்த பிறகு தான் அம்மா வந்து கூப்பிட்டு வருவாங்க. அது மொத்தம் அம்மா வீடு வாங்கன்னு கூட்டாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ண எங்கள் ஊரில் தினம் நடக்குது, நீங்கள் வாங்க பாருங்க சொல்லி கூட்டாங்க. அதுவும் 2-3 பேர் கமெண்ட்ஸில் சப்ஸ்கிரைபர் நம்மளை கூட்டாங்க. அவங்களுக்கோசமே முக்கால்வாசி நம்ம போய் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வந்து நாங்கள் முக்கால்வாசி வந்து கிளீனூர் தேர்த்துனாக்கே வரோம். சரி வாங்க என்ன நடக்க சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க அம்மா அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க. கேட்குறாங்க பயிர் வளை போடுறாங்க, பயிர் வந்து பாருமான்றாங்க. நான் வந்த பிறகுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாப்பாடு செய்கிறாங்க. சாப்பாடுலாம் செஞ்சுட்டாங்க. இப்போ குழம்பு தான் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அவங்க சிலிண்டர்லாம் பார்த்தா அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க, சிலிண்டர் பற்ற வைக்க மாட்டாங்க. சிலிண்டர்லாம் கிடையாது. அப்போ எப்படி இருந்தாலும் இன்ன வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. வரவே இல்லை கடைசி வரைக்கும் இதுதான். எப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அந்த அடுப்பு பற்ற இது கொஞ்சம் பயம், பற்ற வைக்க தெரியாது. எனக்கு அதெல்லாம் வேணாமான்ட்டாங்க. அடுப்பு தான் ஆக்கினுக்கிறாங்க பேர். ஆமாம், அது கூட அந்த கையால போட்ட அடுப்பு வண்டி எடுத்துட்டு கள்ளி முட்டி எரி போடுறாங்க. நம்ம மண்ணு இருந்தா அழகா அடுப்பு போட்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்ணு இல்லாததுனால நம்ம போட முடியாது. மண்ணு தான் தேவை, இதுதான் சொல்றது. மண்ணு தான் நம்ம ரெட்டை அடுப்பு போட்டு கொடுத்துட்டு போகலாம். நீங்க வந்து அடுப்புலாம் வந்து அழகா போடுவீங்க. வெளியில இருந்து அடுப்பு வாங்கிட்டு வந்து மேல சேரு ஒரு மேல பண்ண மாட்டீங்க, கல்லு வச்சு சூப்பரா அடுப்பு செஞ்சிருங்க. மண்ணு இருந்தா போட்டு கொடுத்துட்டு போகலாம். அது நம்ம என்ன பண்ண முடியும். வந்து அழகா வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ எப்படி ஹாப்பியா நிம்மதியா? அதான் கரடி மூஞ்சிலே தெரியுது. ஆமா ஆமா, அங்க இருக்கு பார்த்து கொஞ்சம் கூட க்ளோவா தெரியல. ஆனா இப்போ வந்து ஃபேஸ் பூரா க்ளோவா தெரியுதுடே. அதுதான் சொல்லுவாங்க அம்மா வீட்டுக்கு போனதான் சந்தோஷம் அதிகம். யாராரு வந்து எங்க நடக்க வந்துக்கிறாங்க. பெரிய கதை வரல, ஏன்னா பாஞ்சலக்கா வரல. ஏன்னா அவங்க மாடு கண்ணு போட்டுக்கிறதுனால அவங்க வந்து வரல. அடுத்த வருஷம் நல்லபடியா இருந்தா வரன்னு சொல்லிக்கிறாங்க. நடாக்கல வந்து நடாக்கா பேத்திர வந்து 2 பசங்க வந்துருது பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் நடாக்கா பெரியாக்கா இருக்காங்களா பாஞ்சலக்கா, அதை விட இவங்க வந்து நடாக்கா. இவங்களுக்கு திருநாள் வந்துடுறாங்க. ஹாய் சொல்லுக்கா. ஹாய். இப்போ எங்கள் அம்மா வந்து வீடு கட்டினே தான் வந்து குறுப்பை சூடு கட்டிட்டு முடிச்சுட்டாங்க. பேண்ட்டுக்கிட்ட நல்லா இப்போ அடிச்சிடறாங்க. என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க? இப்போ பூ கட்டிக்கிறீங்களா? கேஷ் வத்தினே இப்படி வா. இது வந்து எங்கள் நடாக்காவோட பெரிய பொண்ணு, அவங்க பொண்ணு. அம்மா கொல்லு பேத்தி கொஞ்சம் போல ஜசிதா ஹாய் தின்னப்பா வந்துற. ஆமா ஆமா சித்தி சொல்லுங்க. ஆமா சித்தி வாய் பேச மாட்டேன் சொல்லுவா. அவங்க அப்பாட்ட போனவா கை கண்டுகிறாரு. நீங்களா எந்த பஸ்ல வந்தீங்க? புல்லட் எங்க வெயிட் பண்ணுது? ஒரு புல்லட்ல டிரைவர் இந்த டிரைவர் ஏன் புல்லட் ஓட்டாரு, அந்த டிரைவர் இந்த புல்லட் ஓட்டாரு. பரவாயில்ல, சேஃப்டியா புல்லட் ஓட்டி கொண்டு வந்துட்டாங்களே. அவங்கள நம்பி உட்காந்து அந்த நம்மள நம்பி அவங்க ஜசிதா அழகா அவங்க ஆயா பதல உட்காந்துக்கிறாரு அவரு. பாப்பாக்கு ஆள் இருக்காங்க, அதனால அக்கா பசங்க தங்கச்சி பசங்க விளையாட வேண்டியதான். உங்களுக்கு கண்ணு ஃபுல்லா அங்கதான் இருக்குது. சங்கீதாக்கா நீ சாப்பிட்டு வந்துருக்க மாட்டேன் சொல்லிட்டு உனக்கா சாம்பார்லாம் வச்சுக்கிறேன்.
சாம்பார் வச்சிருக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, அதுக்கு என்ன சாப்பிட்ட மாதிரி இருக்குது. வீட்லயே சாம்பார் தான் வச்சுட்டு வந்தேன். ஒரு கறி குழம்பு, ஒரு மீன் குழம்பு, அப்படி இப்படி ஏதாவது இருந்தா நாளைக்கு ஆய வைக்கிறாங்களா? வெயிட் வைக்கிறோமா? ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. வந்ததுல இருந்து ஒண்ணு எதுவுமே குடிக்காம இருக்கீங்க. தண்ணி எங்க சித்தி ஊத்துது பாரு. எங்க சித்தி முடிஞ்ச எப்பவுமே பார்த்தா சித்தி முடிஞ்சு வந்தாங்கல்ல, ஒரு ஆனந்தம், அந்த சந்தோஷத்துல பேச்சு வரல. ஒரு வழியா வந்து ஃபேமிலியில எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஐயோ வர பாவம் வீடியோ பார்த்ததுன்னா கதறும். வரும்போதே பார்த்துட்டு மூட்டிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோட வந்து ஒன்றா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி திருவிழா எல்லாத்தையுமே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தோம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. இந்த ஊருக்கே வந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எந்த அளவுக்கு வந்து திருநாள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வர பார்த்து கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து போனது திருநாக்கிட்ட தான் வந்து போனோம். திருநாக்கிட்ட போய் டக்குன்னு வந்த உடனே ஒரு மாதிரியாக இருந்தது கஷ்டமாக. பட் இருந்தாலும் நம்ம வீட்லேயே ஆடு மாடு எல்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம இதையும் பார்க்க முடியல. நம்ம சந்தோஷத்தை பார்த்து ஆட்டு மாட்டை விட்டுருவோம். அதனால் சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தேர் திருவிழா முடிஞ்சது காலைல 5 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இங்கே 5 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யாருனா வந்து இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கெலாம் சின்ன வயசில் நான் போயிருக்கேன், இந்த மாதிரி திருநாவுக்காக போயிருக்கேன், போய் ஜாலியாக அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு இருந்து வந்துருக்கேன் அப்படின்னு தான் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த மாதிரி தான். சின்ன வயசில் நான் போயிட்டு 1 மாதம் லீவாக ஃபுல்லாகவே வந்து ஊரில் தங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. திருநா அப்போ பாருமா, திருநா பார்க்குறோமா, வரமா, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.